ஜனமே, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறது பிரகாரமாய் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், மாம்சீகமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய ஆவியானவருக்கு உட்பட்டவர்களாய் இருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கனி இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு செழிப்பில்லை, ஒரு வறட்சி, ஒரு ட்ரைனஸ் இருக்குது. ஏன்? கர்த்தரோடு உள்ள உறவு இல்லை, ஆண்டவரோடு ஜீவியம் இல்லை. இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அன்பின் உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்கள். அவருடைய வருகை மிகவும் சமீபம். அவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருக்க பிரயாசம் எடுங்கள். பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே கர்த்தரோடு பேசுகிறார். நான் ஆண்டவருடைய ஆவியை பெற வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறீர்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது ஏன் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உனக்கு தேவைப்படுகிறது. அதுதான் அபிஷேகம், அனாயிண்டிங். ஞானஸ்நானம் வேறு, ரட்சிப்பு வேறு, அபிஷேகம் வேறு. ஞானஸ்நானம் எடுத்த உடனே, ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருமே அபிஷேகம் பெற்றுட்டேன்னு சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ஞானஸ்நானம்லாம் இவங்க அப்பவே எடுத்துட்டாங்க, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிற காலத்தை குறித்து சொல்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. சோர்வா இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், வியாதி மரணப்படுக்கையா இருக்கலாம், எழுப்பி நிற்கவும் நடக்கவும் முடியாமல் இருக்கலாம், முழங்கால் போட்டு ஜெபிக்க கூட முடியாமல் இருக்கலாம். பிரச்சனை இல்லை, கவலையை விடுங்க. இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, லார்ட் ஹெல்ப் மீ லார்ட், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோட கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோட உறவாடுங்க. கர்த்தரால் உங்களை பலப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து விட்டாரானால் எப்போ வருவார்? உலகத்தின் கிரியையை தூக்கி குப்பையில் போடும்போது வருவார். மாம்சத்தின் கிரியையை அழித்து கர்த்தருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும்போது வருவார். சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தின் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீது இப்படி சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா.